பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால இந்த வாரம் தேவன் நம்மோடு இடைப்பட்டு வருகிற காரியம், நம்முடைய தேவன் மௌனமாய் இருக்க மாட்டார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒருவேளை உங்கள் காரியங்களில் கர்த்தர் மௌனமாக இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் தேவன் எப்போதும் மௌனமாக இருக்கிறவர் அல்ல. அவர் வேலை வரும்பொழுது எழுந்து யுத்தம் செய்கிறவர், கிரியை செய்கிறவர். இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ஆபகூக் கதறுகிறான். நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆபகூக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13ஆம் வசனம். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னே துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாயிருக்கிறது என்ன? இது எல்லாமே நமக்குள்ளும் எழும்புகிற கேள்விகள். நீதிமானை துன்மார்க்கன் விழுங்கும் போது தேவன் ஏன் மௌனமாக இருக்கிறார்? நம்மிடத்தில் அநீதி இல்லாது இருக்கும் போதும் நாம் பாதிக்கப்படுகிறோம், நாம் அவமானத்துக்கு உள்ளாகிறோம், நிந்தனைக்கு உள்ளாகிறோம், அடிகளுக்கு உள்ளாகிறோம். பவுல் சொன்னது போல காவலிலும் கட்டுகளிலும் அவர் கிடந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மிடத்தில் அநீதி இல்லை. ஒருவேளை நீங்களும் இப்படி புலம்பலாம். கர்த்தர் மிக திட்டமாய் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். ஆபகூக் தீர்க்கதரிசி கதறுகிறார், ஆண்டவரே, நீர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் அல்லவா? ஏன் அநியாயத்தை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர்? துன்மார்க்கன் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன என்று அவன் கதறுகிறான். இப்பொழுது கர்த்தருடைய பதில பார்ப்போம் வாங்க. அங்க இல்ல, அங்கேயும் பதில் இருக்கு. அதான் அதுக்குள்ள போல ஏசியாவுக்கு போவோம். ஏசியாவில் கர்த்தர் சொல்ற வார்த்தையை பாருங்க. ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62வது அதிகாரம் அவர் சொல்ற வார்த்தை, சீயோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும். கர்த்தர் சொல்றாரு, சீயோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும், அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. நம்மக்கிட்ட ஒரு அங்கலாய்ப்பு இருக்குங்க. ஆண்டவர் ஏன் மௌனமாவே இருக்காரு? ஏன் கர்த்தர் ஒன்றும் செய்யாத மாதிரி உட்கார்ந்துருக்காரு? மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய மௌனத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. கர்த்தருக்கு சித்தமானால் நாளையில இருந்து தேவன் மௌனமா இருந்த சில இடங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டபடினாலே தேவன் சில இடங்களில் வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் போது சில மனுஷருடைய வாழ்க்கையில சில காலம் அவர் மௌனமா இருந்திருக்கிறார். இப்போ நமக்கு பொதுவாகவே தெரியும், மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இடைப்பட்ட காலம், அதாவது மல்கியாவுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடைப்பட்ட காலம் 400 வருஷம். அந்த 400 வருஷத்தை சைலண்ட் என்று சொல்வார்கள், அதாவது இருண்ட காலம் என்றும் சொல்வார்கள், இல்லை என்றால் அது அமைதியின் காலம், மௌன காலம் என்று சொல்வார்கள். கர்த்தர் மௌனமாயிருந்தார், உண்மைதான். அதே போல இன்னொன்று சொல்றேன், சாமுவேலின் நாட்களில், ஏலியின் நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, அங்கும் தேவன் மௌனமாயிருந்தார். என்ன காரணம்? அதை நம்ம நாளைக்கு பார்ப்போம், சரியா? தேவன் சில இடங்களில் மௌனமாயிருந்ததனுடைய காரணம் என்ன? தேவன் மௌனமாயிருந்தாலும் பின்னணியத்தில் நமக்காக நிச்சயமாக ஏதோ ஒன்றை அவர் செய்து கொண்டிருப்பார், ஏதோ ஒரு காரியத்தை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பார். அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல, அவர் அசைவாடி செயல்பட்டு கொண்டிருக்கிற தேவன், சரியா? இப்போ ஒன்றை சொல்லுகிறேன். அப்போ இங்க கர்த்தரே சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? சீயோன் நிமித்தம், படிக்கிறேன், சீயோன் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும், அதன் ரட்சிப்பு அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் நான் அமராமலும் இருப்பேங்கிறாரு.
அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம எல்லாம் பார்த்தோம்ல, தாவீது சொன்ன விஷயமும் இருக்குது, ஏசையா சொன்ன விஷயமும் இருக்குது, ஏசையாவில் படித்தோம் இல்லையா நேற்று, அது இருக்குது, இன்றைக்கி ஆபகுக்குள்ளே படித்தோம் இல்லையா, அந்த கதரெல்லாம் இருக்குது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, எருசலேமின் நிமித்தமும், சரிங்களா, எருசலேமின் நிமித்தமும் சீயோன் நிமித்தமும் நான் மௌனமாக இருக்க மாட்டேன். இப்போ சீயோன் யார், எருசலேம் யார்? நீங்களும் நானும் தான். தேவனுடைய ஜனங்களுக்காகத்தான் நான் மௌனமாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எருசலேமில் தேவனுடைய, அதாவது எருசலேமில் சீயோனில் தான் கர்த்தருடைய ஆலயம் இருந்தது. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது நீங்களும் நானும் தான் யார்? கர்த்தருடைய ஆலயம். ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்காக தான் கர்த்தர் வைராக்கியம் கொண்டு இறங்குவார் என்று பைபிளில் போட்டிருக்கு. இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய ஆலயம். அப்போ உங்களுக்காக எனக்காக நிச்சயமாக கர்த்தர் மௌனமாக இராமல் இறங்கி கிரியை செய்வார். உங்களுடைய நீதி வெளிப்படும், சரிங்களா, உங்களுடைய நியாயம் வெளிப்படும். நான் அதை இப்படி சொல்கிறேன், நிச்சயமாக இதுவரைக்கும் எப்படி சொல்கிறது, தெரியாமல் இருந்த காரியங்கள், உங்கள்கிட்ட இருக்கிற நன்மை, உங்ககிட்ட இருக்கிற நியாயம், உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறத கர்த்தர் வெளிப்படுத்துவார். புரியுதா? நீங்கள் தவறே செய்யாமல் தண்டிக்கப்பட்டு கொண்டும் அவமானப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கலாம், உங்கள் கையில் தப்பு இல்லை. ஏன்னா பைபிள் சொல்லுது, உன்னுடைய நீதியை பட்ட பகலை போல அவர் வெளிப்படுத்துவார். சரிங்களா? உங்களுடைய நீதியை பட்ட பகலை போல வெளிப்படுத்துகிற வரைக்கும் கர்த்தர் மௌனமாயிரார். அவர் அமர்ந்திருக்க மாட்டார். நிச்சயமாக கர்த்தர் கிரியை செய்வார். அதனால தான் அவர் சொல்றாரு, சீயோனி நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாக இருக்க மாட்டேன். அதனுடைய நீதி பிரகாசத்தை போலவும் அதனுடைய ரட்சிப்பு எரிகிற தீவெட்டி போலவும் வெளிப்படும் மட்டும் நான் அமர மாட்டேங்கிறாரு. அதனுடைய ரட்சிப்பு அப்படிங்கிறது நல்லா கவனிச்சுடுங்க. தேவன் ரட்சிப்பார், தேவன் வந்து கிரியை செய்வார். தேவனுடைய கிரியை வெளிப்படும் மட்டும் தேவன் அமர்ந்திருக்க மாட்டார். ஏன்னா இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் பூமியில் இல்லை. அவர் தான் நம்மளை ரட்சிப்பார். பைபிள் சொல்லுது, அவர் வந்து உன்னை ரட்சிப்பார்னு போட்டிருக்கு. ஒருவேளை நான் இருக்கிற பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா, கர்த்தர் கண்டிப்பாக விடுவிப்பார். என் நீதி வெளிப்படாதா, என் நியாயம் யாருக்கும் தெரியாதா, என் உண்மை தெரியாமலேயே போயிடும் போல் இருக்கு. ஏன்னா முதல்ல பொய்கள் தான் வாழ்கிற மாதிரி தெரியும், உண்மை வாழ்கிற மாதிரி தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் மௌனமாக இருக்க மாட்டேன். உண்மையை வெளிக்கொண்டு வராமல், உன்னுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்தாமல் நான் அமர மாட்டேன். கர்த்தர் மறுபடியும் சொல்றாரு, உங்கள் நிமித்தம் அவர் மௌனமாய் இரார். நான் நாளையிலிருந்து தேவன் மௌனமாக இருந்த சில இடங்களை காமிச்சு கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு அதுக்கு உதவி செய்வார். அந்த மௌனத்துக்கான காரணம் என்ன? ஒரு சில காரணங்களில் மனித தவறுகள் இருக்கிறது, ஒரு சில காரணங்களில் தேவனே அமைதியாக இருக்கிறார். அது அவருக்கு தான் வெளிச்சம். தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.